நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள சமீபத்திய கட்டுரையின்படி 1965ஆம் ஆண்டு அமெரிக்காவின் CIA மற்றும் இந்திய புலனாய்வுத்துறை இணைந்து மேற்கொண்ட ரகசிய நடவடிக்கையின் போது இமயமலையின் நந்தாதேவி சிகரத்தில் புளுட்டோனியம் நிரப்பப்பட்ட அணுசக்தி ஜெனரேட்டர் ஒன்று தொலைந்து போனது. சீனா அணு ஆயுதங்களை உருவாக்குகிறதா என்பதை கண்காணிக்க அதன் ஏவுகணை ரேடியோ சமிக்ஞைகளை உளவு பார்க்க ஒரு கண்காணிப்பு சாதனத்தை நிறுவுவதே இந்த ரகசிய பயணத்தின் நோக்கம். ஸ்னாப் 19C என்று அழைக்கப்பட்ட சுமார் 23 கிலோ எடையுள்ள இந்த சிறிய அணுசக்தி ஜெனரேட்டரில் நாகசாகி அணுகுண்டுக்கு பயன்படுத்தப்பட்டதில் 1/3 பங்கு புளுட்டோனியம் இருந்தது. இந்திய மற்றும் அமெரிக்க மலையேறிகள் குழு இந்த சாதனத்தை சிகரத்தின் அருகில் பனிப்பகுதியில் வைத்துவிட்டு மோசமான பனிப்புயல் காரணமாக அவசரமாக கீழே இறங்கினர். அவர்கள் திரும்பிய போது பனிச்சரிவு காரணமாக அச்சாதனம் இருந்த பனிப்பாறை உடைந்து ஜெனரேட்டர் காணாமல் போயிருந்தது. அது இன்று வரை கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. 60 ஆண்டுகளாக பனிப்பாறைகளுக்கு அடியில் புதைந்திருக்கும் இந்த அணுசக்தி சாதனம் பனிப்பாறைகள் உருகும் போது கங்கை ஆற்றின் நீராதாரங்களில் தூய்மைக்கேடு ஏற்படுத்தி பல கோடி மக்களுக்கு கதிர்வீச்சு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. அமெரிக்க மற்றும் இந்திய அரசுகள் இந்த ரகசிய நடவடிக்கையையும் சாதனம் தொலைந்ததையும் நீண்ட காலமாக மூடி மறைக்க முயல்கின்றன என்று நியூயார்க் டைம்ஸ் இதழ் கூறுகிறது.